அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். 2025 ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 மே 14ஆம் தேதி அன்னைக்கு இரவு 8 மணிக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த இடத்துல அடுத்த வருஷம் 2026 மே மாத கடைசி வரைக்கும் இருக்க போகிறாரு. மிதுன ராசி நண்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். மிதுன ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு இருந்தார். ஏகப்பட்ட செலவை கொடுத்துருப்பாரு, கடல் கடந்த பயணத்தை கொடுத்துருப்பாரு, ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருப்பாரு. வியாபாரத்தில் முதலீடுகளை கொண்டு வரதுக்காக நீங்கள் நிறைய அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணியிருப்பீங்க. வியாபாரத்தில் நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை, ஏன்னா 4ஆம் இடத்தை பார்க்குறதுங்கிறது 5ஆம் இடத்திற்கு விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள், வீடு சார்ந்த முதலீடுகள், ஆஃபீஸ்க்கு உண்டான முதலீடுகள்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உடல் உழைப்பால் முதலீடு பண்ணியிருக்கலாம், பணத்தினால் முதலீடு பண்ணியிருக்கலாம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயம், உங்கள் ராசிக்குள்ள 1ஆம் இடத்திற்கும் 2ஆம் இடத்திற்கும் குரு வரப்போகிறாரு. இந்த 2 இடங்களும் திருமண யோகத்தை கை கொடுக்கும், புதிய நண்பர்களை அறிமுகப்படுத்தும், நல்ல நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும், வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த குரு பெயர்ச்சியானது தம்பதிகளுக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்துகின்ற குரு பெயர்ச்சியாக இருக்கும். கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு பிரிஞ்சிருக்கிறவங்க மீண்டும் ஒன்றிணைவதற்கு குரு சாதகமாக செயல்படக்கூடிய வகையில் இருக்கார். நீங்கள் கேட்கலாம், சார் எனக்கு 7ஆம் வீட்டு அதிபதி குரு பாதகாதிபதியாச்சு, அவர் எப்படி கெடுதல் பண்ணுவார் அப்படின்ட்டு. அவர் 7ஆம் இடத்துக்கு போனார்னா கெடுதலை பண்ணுவார். ஆனால் அவர் ராசிலேருந்து 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்கள் பேரில் இருக்கிற நம்பகத்தன்மை வாழ்க்கை துணை கொடுப்பார். உங்கள் கணவர் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கார், உங்கள் பேரில் சந்தேகப்படுறாருன்னா இப்போ அவருக்கு ஒரு நல்ல புத்திமதியை கொடுப்பார். யாராவது ஒரு பெரிய மனிதர் திட்டுவார், ஏன் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறது எப்பேற்பட்ட கஷ்டம், நீ என்ன சந்தேகப்படுறேன்ட்டு உங்கள் கணவரை திட்டுவார். அதே நீங்கள் ஆணாக இருந்து உங்கள் மனைவி சந்தேகப்படுறாங்கன்னா அவங்களுக்கு துர்போதனைகளை கொடுத்து கொண்டிருக்கும் சில நபர்கள் அவங்கள் வாழ்க்கையை விட்டு விலகுவார்கள். அவங்க அம்மா தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க, இல்லை அவங்களுடைய சகோதரி யாராவது தப்பாக சொல்லி கொடுக்குறாங்கன்னா அவர்கள் அந்த இடத்த விட்டு விலக்கி வைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார். ஸோ இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். திருமண யோகம், திருமண தடைகள் விலகும் காலகட்டம். இப்போது மிதுன ராசிக்கு புதிய குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும், தொழில் விருத்தி ஏற்படும். ஏன்னா தசமஸ்தானத்திற்கு விரயஸ்தானமான 9ஆம் இடத்தையும் தசமஸ்தானத்தையும் குரு பார்க்க போகிறாரு. அதனால் புதிய முதலீடுகள் செய்து சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் உங்கள் வீட்டில் உங்கள் தாய் தந்தையர் அவங்களுக்குள்ள ஏதாவது மனஸ்தாபம் இருக்குன்னா, குறிப்பாக உங்கள் தந்தை வழியில் ஏதாவது மனஸ்தாபம் இருக்குன்னா அந்த தந்தை வழி மனஸ்தாபத்தை போக்கும் வாய்ப்பு ஏற்பட்டு உங்கள் தந்தைக்கு உங்களால் ஆதாயத்தை, எப்படி சிவனுக்கு உபதேசம் கொடுத்த முருகன் போல நீங்கள் உங்கள் தந்தைக்கு நல்ல சொல்லை கொடுத்து சந்தோஷத்தை ஏற்படுத்துவீர்கள். தம்பதிகள் ஒற்றுமை ஏற்படுவது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய நபர்களின் தொடர்பு, ஒரு நல்ல ஆத்மமான நட்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு தொழில் வளர்ச்சி, உத்தியோக வளர்ச்சி, பாக்கிய வளர்ச்சி ஏற்படும். பாக்கிய வளர்ச்சினா குழந்தை பாக்கியம், சொத்து சேர்க்கை பாக்கியம், திருமண பாக்கியம்னு இதெல்லாமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் உங்கள் வீட்டில் யாரும் பொண்ணு பார்க்கல அப்படின்னா உங்கள் வீட்டில் உங்கள் நண்பராக வரக்கூடிய நண்பர் தான் பொறுப்பெடுத்துக்கிட்டு தன்னுடைய தம்பிக்கு பார்க்குற மாதிரி முன்ன நின்று உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய திருமணத்தையோ உங்கள் குடும்பத்தாரின் சகோதர சகோதரிகளின் திருமணத்தையோ நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இளைய சகோதரர்கள் இளைய சகோதர சகோதரிகள் ஆதாயம் பெறுவார்கள். மொத்தத்தில் மிதுன ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி 80 to 85% நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ உங்களுக்கு உண்டான பரிகாரம், பிராயஷ்சித்தம் என்ன அப்படின்னு கேட்டால், சிவபெருமான் வழிபாடு, குறிப்பாக அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்வதன் மூலமாக தம்பதிகள் ஒற்றுமை ஏற்படுவது மட்டுமல்லாமல் புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலமாக நல்ல நட்பை ஏற்படுத்தி கொள்வதற்குண்டான உபாயத்தையும் அந்த சர்வேஸ்வரன் ஏற்படுத்தி கொடுப்பார். மிதுன ராசிக்கு உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போங்க. மிதுன ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஜென்மஸ்தானத்துக்கு தாங்க குரு வராரு. போன வருஷமும் கொஞ்சம் சரியில்லாத இடத்துல தான் இருந்தார், 12ஆம் பாவத்தில் இருந்தார் உங்களுக்கு. இப்போது 12ஆம் பாவத்தில் இருந்து மாறி இப்போ உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே உட்காந்துட்டார். ஜென்ம குரு வனவாசமாச்சே அப்படிலாம் சொல்கிறாங்களே, இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது அப்படிலாம் பயமுறுத்துகிறாங்களே அப்படிலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்னென்ன விஷயங்களில் நன்மைகள் இருக்குங்கிறத முதல்ல பார்த்துருவோம். அப்புறம் எதுலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் இதில் பார்த்துருவோம். ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர்
இருக்கிற இடத்துல கொஞ்சம் கெடுக்கிற மாதிரியும், பார்க்குற இடத்திற்கு கொடுக்குற மாதிரியான அனுகிரகத்தில் இருப்பார் அவர். அதனால் உங்களை இருக்கிற இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் சில விஷயங்களை தாமதம் செய்வார். இருந்தாலும் கூட உங்களோட ஸ்தானத்தில் இருந்தால் அவர் பார்க்குற இடம், உங்களோட வீடுகளை, சில முக்கிய வீடுகளை அவர் பார்க்குறாரு. அது பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப நல்ல பலனை தரும்படியான அமைப்பைத்தான் அவர் செய்வார். முதல் விஷயமா அவருடைய பார்வைங்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை முதல்ல உங்களுக்கு பார்ப்போம். மிதுன ராசிக்காரங்களுக்கு முதல்ல உங்களோட சமசப்தமம்னு சொல்லக்கூடிய 7ஆம் பாவத்தை அவர் பார்க்குறாருங்க. உங்களோட 7ஆம் பாவத்தை அவர் பார்க்கறதுனால உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் பரஸ்பரம் நல்ல அன்பு ஏற்படும். அதாவது உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குது, அல்லது வந்து ஏதோ ஒரு மனஸ்தாபத்தினால 2 பேரும் பிரிஞ்சு இருக்கீங்க, அல்லது தொழில் நிமித்தமாக வேலைக்கு போகிறதுக்காக நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, உங்களுடைய வாழ்க்கை துணைவர் வேறு ஒரு நாட்டில் இருக்காங்க, இல்லை கருத்து ரீதியாக 2 பேரும் பிரிஞ்சு இருக்கீங்க, ஏதோ ஒரு சம்பந்தமாக பிரிஞ்சு இருக்கீங்க, ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் உருவாகாமல் இருக்கு அப்படின்னா இப்போ இந்த குருவினுடைய பயிற்சி காலம் நிச்சயமாக உங்களுக்கும் உங்களுக்கு வாழ்க்கை துணைவருக்கும் இருக்கக்கூடிய பரஸ்பரம் நல்ல அன்பை வெளிப்படுத்தி விட்டுருவாரு. அதனால் 2 பேரும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பை உருவாக்கிடுவாருங்க. அதனால் ஒரு நல்ல அமைப்பை உருவாகுது. அதே மாதிரி ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு கல்யாணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் குரு பகவான் உருவாக்குவார் சமசப்தமத்தை பார்க்கறதுனால. இது ஒரு பெரிய ப்ளஸ் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. அப்புறம் உங்களோட 5ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 5ஆம் பாவம் அப்படிங்கிறது தெய்வ அனுகிரகத்தை பெறக்கூடிய ஒரு முக்கிய ஸ்தானம் 5. அதற்கு பாக்கியஸ்தானம்னு பேர், பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்லாம் பேர். குழந்தைகளை தரக்கூடிய புத்திரஸ்தானம் அப்படின்னும் பேர் இருக்கு. அதனால் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கிறது, தெய்வ வழிபாடுகள், ரொம்ப நாளாக சாமியை நம்ம கும்பிட்டு வரணும்னு வேண்டிகிட்டு இருக்கீங்க ஆனால் போகாமல் இருக்கீங்க, அதனால் அந்த சாமியினுடைய கோபம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த சாமியை கும்பிட்டா தானே அந்த கோபங்கள் தீரும் இல்லையா? இது இயற்கை தானே. அப்போது அந்த சாமியை போய் கும்பிட்டு வருவதற்கான வாய்ப்பை இந்த குரு பகவான் உங்களுக்கு உருவாக்குறாரு வரக்கூடிய காலத்தில். இது 5ஆம் பாவத்தை பார்க்கறதுனாலங்க. அப்புறம் குரு பகவான் பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அதற்கு பித்ருஸ்தானம் அப்படின்னு பேர். அதுவும் வந்து ஒரு பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானமாக அமையுது. உங்களுடைய முன்னோர்கள் சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பையும் உங்களுக்கு உருவாக்கி தருது. அதுமாரி உங்கள் தாய் தந்தையர் சொத்து, அந்த அப்பா சொத்துலேருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பாகமோ, அல்லது தாத்தா சொத்துலேருந்து ஏதோ ஒரு பாகமோ, அல்லது அதன் வச்சு ஒரு மூலதனமாக வச்சு வேறு ஏதோ ஒரு விஷயங்கள் செய்வதற்கோ ஒரு வாய்ப்பை உருவாக்கி தராருங்க. அதனால் இது ஒரு நல்ல அமைப்பு. குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு குடும்பத்தில் நன்மைகளை தரக்கூடிய இடத்துல உருவாகுது. சரி, இப்போது ஜென்மஸ்தானத்திற்கு குரு வந்துட்டார் இல்லைங்களா? இந்த ஜென்மஸ்தானத்தில் இருக்கிறதுனால என்ன விஷயங்கள் அப்படின்னா அதிகப்படியான உடல் உழைப்பை நீங்கள் உழைக்க வேண்டி வரலாங்க. நீங்கள் ஏற்கனவே நீங்கள் வந்து 8 மணி நேரம் வேலை செய்கிறீங்க, இல்லை 9 மணி நேரம் வேலை செய்கிறீங்க, அல்லது 10 மணி நேரம் வேலை செய்கிறீங்க அப்படின்னா கூடுதலாக ஒன்று 12 மணி நேரம் வேலை செய்கிற மாதிரி இருக்கலாம், அல்லது 11 மணி நேரம் வேலை செய்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை இன்னும் ஒரு 13 மணி நேரம் அப்படின்னு கொஞ்சம் கூடுதலான உழைப்பை உங்களுடைய இஃபெக்டாக இதில் போட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுங்க. சரி, இப்போ நம்ம அதிகமாக உடல் உழைக்க வேண்டியிருக்க என்னடா அது அப்படின்னு நீங்கள் கஷ்டப்படாதீங்க. ஜென்மத்தில் குரு இருக்கிறப்போ உங்களுடைய உடல் உழைப்பை நீங்கள் செய்யத்தான் வேண்டும். அதனால் கவலைப்படாமல் உடல் உழைப்பை நீங்கள் உழைக்கிறது நல்லதுங்க. ஆனால் 2026க்கு பிறகு, அதாவது மார்ச் மாதம் 26ஆம் தேதி இந்த குரு மாறுறார் இல்லைங்களா? அந்த குரு மாறும்போது 2ஆம் பாவத்துக்கு வந்துடுவார். அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு உடல் உழைப்பு உழைச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கான தனலாபத்தை அப்போது தான் குரு உங்களுக்கு வழங்குவார். அதனால் இப்போ நான் ஏன் உழைக்கணும், அப்போ பார்த்துக்கிறேன்னு நீங்கள் கவனம் இருந்துட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை தராது. அப்போ இப்போ உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுடைய உடல் விரயங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் நேரத்தை நீங்கள் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போது. அதனால் நேரத்தை பொறுமையாக தான் நீங்கள் செலவு செஞ்சு தான் நீங்கள் அதை வந்து செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகுங்க. அதனால் வந்து கால விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பல அங்கீகாரங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் தள்ளி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதுலேயே ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா குரு பகவான் வந்து உங்களுக்கு, அதாவது மிதுன ராசிக்கு 7ஆம் பாவத்துக்கும்
10ஆம் பாவத்துக்கும் உடையவருங்க. 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானம். கலத்திரஸ்தானாதிபதி ஜென்மஸ்தானத்திற்கு வராரு. அதே மாதிரி வந்து ஜீவனஸ்தானம் அப்படிங்கிறது வந்து 10ஆம் பாவம். அந்த 10ஆம் அதிபதி ஜென்மஸ்தானத்திற்கு வரார். இதனுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாற்று வழி பொருள் ஈட்டுவதற்கான ஒரு உபாயத்தை தேடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலத்தில் நீங்கள் வந்து ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணி ஏதோ ஒரு பொருள் ஈட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு, அல்லது உங்களுடைய பெயர்லேயோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைவர் பெயர்லேயோ ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு வேலை பார்த்துக்கிட்டே ஒரு பிஸ்னஸ் பண்ணுவதற்கோ, அல்லது ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இன்னொரு சின்ன பிஸ்னஸ் சேர்ந்து ஊடுபடியாக செய்வதற்கோ வாய்ப்பு உங்களுக்கு சாதகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில். அதனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய அதிகமான உடல் உழைப்பை போட வேண்டிய காலம். வருமானங்கிறது இருக்குது, ஆனால் அதிகமான வருமானங்கிறது இருக்காது. கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் எஃபெக்ட் போடுறீங்களோ இதற்கு நல்ல பலன் அடுத்த வருஷம் தான் பரிபூர்ணமாக நீங்கள் அனுபவிக்க முடியும். அதனால் இந்த சமயத்தில் நீங்கள் முக்கியமாக தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டு வாங்க. நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை கும்பிட்டு வரணும். வியாழக்கிழமை தோறும் இந்த 2 தெய்வங்களுக்கும் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வாருங்க, நல்ல பலன் கிடைக்குங்க. அன்பார்ந்த எங்களுடைய மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசி நேயங்களுக்கு வருகின்ற மே மாதம் 2025ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சி, குரு பயிற்சி, அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வர இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருந்தவர் இப்போ ஜென்ம குரு அப்படிங்கிற இடத்துக்கு வர, ஜென்மம்னா உங்கள் ராசிக்கே வராது. அப்படி ராசிக்கு வரக்கூடாது 2ஐ செய்வாரா அல்லது பரிகாரங்கள் செய்யணுமா, தீமைகள் இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பலாபலக்கள் அப்படிங்கிறது ஒரு 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்து சென்ற புலிப்பாடி சித்தர், அதாவது 18 சித்தர்கள் வண்டி அந்த மாதிரி அதில் ஒரு சித்தர் புலிப்பாடி சித்தர். அவர் வந்து தன்னுடைய பாடல்களில் என்ன சொல்லிட்டு போயிருக்கார், இந்த இடத்துல குருவன் தான் என்னென்ன செய்வார் அப்படிங்கிறது தான் பதிவாக நம்ம பார்க்குறோம். நன்மையும் இருக்கலாம், தீமையும் இருக்கலாம். அதை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம். இந்த குரு பயிற்சியில் மிதுன ராசி என்ன பண்ணது, ஜென்மத்தில் அவர் தலைமையிலே வந்து குரு உட்கோர்றார். பொதுவாக ஒரு வாக்கியம், ஜென்ம குரு ராமர் வனத்திலேன்னு சொல்லுவாங்க. ராமரே வனவாசம் போன நேரம், சீதையை சிறை வைத்ததை, இந்த மாதிரி அமைப்பு அவ்வளோ பெரிய கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய நேரம்தான். இருந்தாலும் அதை பதிவை பார்த்துட்டு நம்ம இதுக்கு என்ன பண்ணணும், பரிகாரங்கள் உண்டு எதுக்குமே, அதை பண்ணிட்டாலும் சரியாக போய் ஒரு புலிப்பாணி சித்தர் என்ன சொல்கிறார், ஜென்மத்தில் குரு வரும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத பாருங்க. ஓங்கவே குருவே தான் 1 3 உகந்த 4 6 8 10 ஈராறும் தீங்காக நின்றதினோ பலதை கேளு. 1ஆம் இடத்துல குரு நிற்கும் போது என்ன பலன் சொல்கிறார் கேளு நினைக்கிறார். தேடிய பொருள் பூமி சேதமாகும். நாம் தேடி வச்ச பொருள்கள், சம்பாரிச்சு வச்ச பொருள்கள், பூமி, இடம் இதெல்லாம் விரயமாகும் அப்படின்னு போட்டிருக்க. தீங்காக நின்றிடலோ பலன் வாங்கவே அகத்திலே அலைச்சலோடு, இந்த பூமியில ரொம்ப அலைச்சல், கஷ்டம், சங்கடங்கள் அப்படிங்கிறது பண்ணமா. வாதம், பித்தம், ரோகம், உடல் நலத்தில் உடல் கேடு அந்த மாதிரி ஏற்படுமா, உடல்நல கேடு அப்படிங்கிறது உண்டாகுமா, வந்து காட்டு, நோய் வந்து காட்டு. தேங்கவே தந்தையோடு புத்திரருக்கும் தீமை எது திகில் உண்டாவே. அப்பா பையனுக்கும் பிரச்சனை குடும்பத்தில், தீங்காக தந்தையோடு புத்திரருக்கு தீமை, திகில், பயம் உண்டாகும் அப்பாவுக்கும் பையனுக்கும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறத கொடுப்பாரு. பொதுவாக பாடமுடி விளக்கமான முறை என்னன்னு பார்த்தோம்னா, ஜென்மகுரு ராபரபடத்திலே சீதையை சிறை வைத்தது. ராபரை வனவாசம் போய் சீதையை சிறை வைத்ததன் போது நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி தனம் குறை விளக்க முறைன்னு போகிற பொருளாதாரம், சேமிப்பு, வருமானம், சம்பாரித்து வச்சதும் போகும், சம்பாரிச்சு இந்த செலவுகள் அதிகரி, தனம் குறை, அதிக கலகங்கள், அதிக சண்டை சச்சரவு, வம்பு வழக்குகள், கலகம் அப்படிங்கிறது ஏற்படும். ஜீவன வகையில் பணக்கஷ்டம், ஜீவனம்னா அன்றாட வாழ்க்கை, ஜீவனத்தில் பணக்கஷ்டங்கள் அப்படிங்கிறது உண்டாகும். வாழ்வாதாரத்திலே பிரச்சனை, இருக்கும் இடம் பெற்று மாறுதல் அந்த மாதிரி ஏற்படுது. இடம் மாறுதல், தொழில் மாறுதல், வீடு மாறுதல், கஷ்ட நஷ்டங்கள், அலைச்சல், வேதனை, துன்பம், துயரம் இதெல்லாம் போகிறது. சத்ரு பயம், எதிரிகளுடைய வஞ்சனைக்கு ஆளாகிறது, எதிரி பீடைகள் அப்படிங்கிறத போகிறார். அதிக மோகம் உண்டாகும், அதிக மோகம், பிறர் மேல் ஆசை, இதனாலும் பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் கொடுப்பார். அதிக மோகம் உண்டாகுது, அதனால பொருள் நாசம்,
அதனால தேடி வைத்த பொருள்கள் நாசம் அப்படிங்கிறதும் போட்டிருக்காரு. மானத்திற்கு பங்கம், நம்முடைய வெள்ளை சேர்த்து வச்ச மான மரியாதைக்கு பங்கம் வந்துடும். அடைச்சி அவனா நல்லா இருந்தானே, அவனாமன் நினைக்க மாட்டானே, என்ன பண்ணுறது பண்ணிக்கிட்டான், அப்போ மானம் போயிடும், மரியாதை குறைவு, அவமானப்படுறது, மானபங்கம் ஏற்படும். சொந்த ஜாதி விரோதம், நம்மளுடைய சொந்த ஜாதிக்குள்ளே விரோதம், நம்மளுடைய உறவினர்கள் உற்றார்கள் அவங்களுக்குள்ளே பகை, சண்டை சச்சரவை, நம்மளை அவமரியாதை கொடுத்துறது, ஜாதியில் ஒதுக்கி வைக்கிறது, இதெல்லாம் நடக்குமா ஜென்மத்தில் குரு வரப்பொழுது. பிரயாண பலம், பிரயாணத்தில் அதிகமாக எங்கேயோ வெளியில் போயிட்டு வந்துட்டு இருந்தோம்னா அதில் பலம் பீதி அப்படிங்கிறது உண்டாகுது. எடுத்த காரியம் அனைக்கிலும் தடை, எந்த ஒரு காரியம் புதிதாக நம்ம துவங்கினாலும் அதில் தடை அப்படிங்கிறத கொடுக்குறார். விக்னத்தை ஏற்படுத்துகிறார், தடை உண்டாகுது. நம்மளை விட்டு அனைவரும் விட்டு பிரிந்து போவார்கள். மனைவி, மக்கள், குழந்தை, தாயார், தாத்தனார் எல்லாம் பிரிந்து போய் நம் தனிமையில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குறார். வரவேண்டிய பொருள் வராத, நமக்கு வரணுங்கிறது, நம்ம வேலை செஞ்சுட்டு வந்திருக்கோம், நாளைக்கு செக் போட்டுறேன், நான் உனக்கு பண்ண அனுப்பிச்சிட்றேன், உங்களுக்கு பேமெண்ட் வந்துடலாம் சொல்லுவான். ஆனால் வர வேண்டியது வராது. அலைந்து திரிதல், அங்கே இங்கேயும் அலையிறது. கௌரவ பழுதல், நம்ம கௌரவத்துக்கு பழுது ஏற்படும், மானமரியாதை போகும், அதுதான் கௌரவ பழுகு. அசிங்கம், அவமானம் இப்படி எல்லாம் படலாம். மனைவி பிரிவு ஏற்படும், நம்மளுடைய மனைவியை நம்மளை விட்டு பிரியக்கூடிய அமைப்பு ஏற்படும். வாரிசுகளால் பிரச்சனைகள், கலகம் ஏற்படும் காலம் இது அப்படின்னு போடுது. இப்போ ஜென்மத்தில் குரு வரும் பொழுது நன்மைகள் அப்படிங்கிறது நடக்காது அப்படின்னு தான் சொல்ற. இருந்தாலும் குறிப்பாக பார்த்தோம்னா மிதுன ராசி, அதுக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா புத பகவான் என்ன தொழில் பண்றார், எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவர்கள், கல்வித்துறை, கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், அதே மாதிரியே கல்வி கூடங்கள், கல்வி சாலைகள், கல்லூரிகள், தட்டச்சு, சுருக்கெழுத்து, அகாடமி, டுட்டோரியல் பயிற்சி நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்கள், ஆடிட்டிங் துறை, கணக்கு வழக்கு பார்ப்பவர்கள், கணக்கு, அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷன், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், கணினி, ட்ரேடிங் கம்பெனி, மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் பொதுவாக கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கும். ஏன்னா மிதுன ராசிக்கு இந்த தொழில் பண்ணி கொண்டு இந்த மிதுன ராசியில் இருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி, ஜென்ம குரு அப்படிங்கிறவர் உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கத்தான் செய்வார். இருந்தாலும் அதற்கு பரிகாரங்கள் உண்டு, அதை பண்ணி நம்மளால் நிவர்த்தி ஆகிடலாம், பயந்து வேண்டியதில்லை. குரு சரியில்லை, நமக்கு எதை இப்படி ஆயிடுவோம் அப்படி ஆயிடுவோம் பீதி அடைய தேவையில்லை. புலிப்பாணி சந்தர் இந்த இடத்திற்கு இந்த கிரகம் இருந்தால் இந்த பலன்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார், அதை நான் சொன்னேன். இருந்தாலும் அதற்கு ரெமெடி இருக்கு. எப்படி ரெமெடின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோச்சார பலன்கள் நான் சொல்லக்கூடிய பலாபலன்களை யூடியூப்ல எந்த ஒரு ஜோதிடர் இந்த பொதுவான பயிற்சி பலன்கள் சொன்னாலும் இந்த கோச்சார பலன்கள் தான் 100% அது மட்டுமே வாழ்க்கையை நடத்த முடியாது. அது போக அவரவர்களுடைய சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அதில் என்னென்ன பலன்களோ அதுதான் இண்டிவிஜுவலாக நமக்கு மட்டும் நடக்கும், அதை யாரும் ஷேர் பண்ண முடியும். அதில் நல்லது இருந்தால் இதை பற்றி கவலைப்பட வேண்டியது. சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கார், என்ன நன்மை தீமைகளை செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பாரு. தற்சமயம் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது 2025 to 2026 மிதுன ராசிக்கு ஜென்ம குருவா இருக்கிறதுனால நன்மைகள் இல்லை. மிதுன ராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் 2025 எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கான அதிபதி புதன் பகவானுங்க. எந்த ஒரு விஷயம்னாலும் திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க இந்த மிதுன ராசிக்காரங்களா இருப்பாங்க. எல்லாத்துக்கிட்டையும் நிறைய நட்பாக பழகக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்குங்க. இவ்வளவு சிறப்பான இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் கடந்த ஒரு வருட காலமா குரு பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல இருந்துங்க நிறைய சுபவரிய செலவு, பணம் நிறைய வந்திருக்குங்க, ஆனா அது எங்க போச்சுன்னே தெரியலைங்க, ஆனா ஜாலியா இருந்தீங்க ஓரளவுக்கு அப்படின்னு நீங்க நிறைய மிதுன ராசிக்காரங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா குரு பகவான் இப்ப பாருங்க உங்கள் ராசிக்கே வர்றாருங்க. உங்க ராசிக்கு குரு பகவான் வர்றதுனால சில விஷயங்கள்ல கொஞ்சம் டென்ஷனா இருக்க மாதிரி இருப்பீங்க. அதெல்லாம் வேண்டவே வேணாங்க. உங்களுக்கு இது நாள் வரைக்கும் தலை சம்பந்தப்பட்டு ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது சரியாகும். எப்படி நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ரூம் போட்டு யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இவ்வளவு நாள் நம்ம இப்படியே இருந்துட்டோமே, இனிமே நம்ம எப்படி வாழ்க்கையில முன்னேற போறோம் அப்படின்னு யோசிச்சு அந்த முன்னேற்றத்துக்கான வழியை கண்டுபிடிக்கக்கூடிய தன்மையை உங்கள் ராசியில வந்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பாருங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் கெட்டவருங்க. கெட்டவர் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அவர் உங்க இடத்துல உட்காருறது ரொம்ப சிறப்பான விஷயங்க. ஒரு சிலர் பாருங்க இப்ப நிறைய ஃப்ரைட் ஐட்டமா சாப்பிடணும்னு தோணுங்க. எண்ணெயில பொரிச்ச உணவு வகைகளை நல்லா ருசியா சாப்பிடணும்னு நினைப்பீங்க. இந்த சமயத்துல அது கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. ஏன்னா ஆயில் ஐட்டம் நம்ம சாப்பிடும் போது கொலஸ்ட்ரால் கொஞ்சம் அதிகமாகி அதன் மூலியமாக ஒரு சிலருக்கு சில
சில ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. நல்ல தெய்வீக சிந்தனை, நம்ம எந்த கோவில்களுக்கு போகலாம், என்ன மாதிரியான தானங்கள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸா இப்ப நீங்க வந்து தேடி தேடி பார்க்க ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரியான தானங்களையும் நீங்க பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுவும் 1ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காருங்க. அப்ப குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அப்படிங்கும்போது உங்களோட ராசியில இருந்து 5, 7, 9ஆம் இடத்தை பாக்குறாருங்க. 5ஆம் பார்வையாக 5ஆம் இடம். நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கட்டாயம் குரு பகவான் அருளால குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. உங்களுக்கு இப்பதாங்க கல்யாணம் ஆச்சு, வந்து குழந்தை இல்லையான்னு கேக்குறாங்க, உங்களுக்கும் குழந்தை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு. என் பையன் என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறாங்க, நான் எது சொன்னாலும் ஆப்போசிட்டா பேசுறான், ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறான், என் பையனை பத்தி ஒரே கவலையா இருக்கு, குழந்தையோட ஃபியூச்சர் ஸ்டடீஸ்க்காக என்னால வந்து சேமிக்கணும்னு நினைக்கிறேன், அது ஒரு சேமிப்பே இருக்க மாட்டேங்குது. இந்த கவலை எல்லாமே உங்களுக்கு சரியாகுங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்க குழந்தைங்க நல்லபடியா படிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் அட்மிஷனுக்கு காத்துட்டு இருந்தீங்கன்னா அது கிடைக்கும். உங்க குழந்தைய உயர்கல்விக்காக வெளிநாடு அனுப்பணும்னு நினைச்சீங்களா, அது வந்து அனுப்பக்கூடிய ஒரு சூழல். இந்த மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அனைத்து விதமான நலன்களையும் குரு பகவான் உங்களுக்கு காத்துட்டு இருக்காருங்க. ஒரு சிலர் வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்கிறாங்க, எங்க குலதெய்வமே தெரியலைங்க, எல்லாரும் குலதெய்வத்தை கும்பிட்டாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும்னு சொல்றாங்க, ஏங்க எனக்கு மட்டும் குலதெய்வம் தெரியல, எனக்கு என் குலதெய்வத்தை நீங்க வந்து கண்டுபிடிச்சு சொல்றீங்களா, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேக்குறீங்க. இப்ப உங்களுக்கு குருவோட பார்வை 5ஆம் இடத்துல படுறதுனால உங்களோட குலதெய்வம் கட்டாயம் உங்களுக்கு வந்து காமிச்சு கொடுப்பாங்க. நான் இங்கதான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு காமிச்சு கொடுப்பாங்க. இப்ப நீங்க அவரை நோக்கி எடுக்கக்கூடிய ஒரு அடிக்கு அவர் பல மடங்கா தன்னைய உங்ககிட்ட வெளிப்படுத்திக்குவாருங்க. இல்ல நான் வெளிநாட்டுல இருக்கேன், வெளி மாநிலத்துல இருக்கேங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த வருடம் வந்து குரு பகவான் உங்களோட குலதெய்வத்தை வந்து நீங்க வழிபாடு பண்ணும் போது குலதெய்வத்தோட ஒரு பரிபூரணமா கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமங்க, ஒரு சில பெண்களுக்கு பாருங்க கருப்பை பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த கர்ப்பை பிரச்சனை இப்ப வந்து குருவோட பார்வையால தீரும். ஒரு சிலருக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், யூரின் இன்ஃபெக்ஷன், ஸ்டோன் பிரச்சனை இதெல்லாம் இருந்தாலும் இப்ப வந்து அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாகுங்க. அது மட்டும் இல்லாம ஜீரணம் சம்பந்தப்பட்ட வியாதிகள், அதாவது சாப்பிட்டது ஜீரணமே ஆக மாட்டேங்குது, எதிர்த்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னா இப்ப உங்களுக்கு ஜீரணம் நல்லபடியா ஆகி உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படுறதுக்கான அற்புதமான காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குங்க. அடுத்து குருவோட பார்வை 7ஆம் பார்வையா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பாக்குதுங்க. 7 அப்படின்னா கலத்திர ஸ்தானம். அப்ப இது வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. அதே மாதிரி ஏற்கனவே எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க, எனக்கு 2வது திருமணம் நடக்குமா அப்படின்னா கட்டாயம் இந்த சமயத்துல உங்களுக்கு 2வது திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கூட்டுத்தொழில் பண்றவங்களுக்கு புதுசா நான் வந்துட்டு பிசினஸ் ஆரம்பிக்கலான் இருக்கீங்க, ஆனா ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் என்னால பண்ண முடியல, ஒரு பிசினஸ் பார்ட்னர் எனக்கு கிடைப்பாங்களா, நானும் 1 வருஷ காலமா 2 வருஷ காலமா தலவிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்ப உங்களுக்கு அந்த பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ஏற்கனவே நான் கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கேங்க, அவர் வந்து தொழில கவனிச்சுக்கவே மாட்டேங்கிறாருங்க, ஆனா வந்து நிறைய கேள்வி கேட்டு நீ தொந்தரவு பண்றாரு, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த சமயத்துல உங்க பிசினஸ் பார்ட்னர் உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. அதே மாதிரி 7ஆம் இடம் சமுதாய தொடர்பு சொல்லுவாங்க, நிறைய புதிய மனிதர்களோட தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பா பிசினஸ் ரீதியாகட்டும் உத்தியோக ரீதியாகட்டும் நிறைய புது மனிதர்களோட தொடர்பு கிடைக்கும். அதன் மூலியமாக உங்க உத்தியோகமும் தொழிலும் ஒரு நல்ல முன்னேற்ற பாதையில போகுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் பார்வையா 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை பாக்குறாரு. இதுவும் அற்புதமான அமைப்பு. எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்குங்க. அதாவது குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், உத்தியோகம் கிடைக்கலன்னா உத்தியோக பாக்கியம், காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேங்க எனக்கு வேலை கிடைக்கல, வேலை அந்த பாக்கியம், பிளஸ் நான் வெளிநாட்டுக்கு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க எனக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கல, கட்டாயம் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா உங்களுக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவுக்கு ஏகப்பட்ட கடன் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் இப்ப உங்களுக்கு வந்து தீருங்க. உங்க அப்பாவால உங்களுக்கு நல்ல நன்மைக்குங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்துல 5, 9 தொடர்பு இருக்கனால பூர்வீக சொத்துல ஏதாவது வில்லங்கங்கள் இருந்துச்சுன்னா அதுவும் இப்ப தீர்றதுக்கான வாய்ப்புகள் சூப்பரா இருக்குங்க. நான் ஆராய்ச்சி கல்வி படிக்கலான் இருக்கேங்க, PhD படிக்கணும் இல்ல ரிசர்ச் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா
அது உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்குங்க. நான் வந்து பிஹெச்டி தீசிஸ்லாம் சப்மிட் பண்ணிட்டேங்க, இன்னும் எனக்கு வந்துட்டு வைவாலாம் வரல அப்படின்னு கவலைப்பட்டிருந்தீங்கன்னா அதுவும் வரும். உயர்கல்வி ஆராய்ச்சி கல்விக்காக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. வெளிநாட்டுல போய் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், நான் வெளிநாட்டுல ஒரு 10 வருஷமா இருக்கேங்க, எனக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வரல, பிஆருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் இந்த சமயத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கல்வி வந்து உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க. இவ்வளவு சிறப்பான இந்த பலனை கொடுக்கக்கூடிய குரு பகவான வழிபாடு உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குங்க. குறிப்பா புதன்கிழமைகள்ல பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. மிருகசீரிடம் நட்சத்திர நாள்ல தேங்காய் இளநீர் தானம் பண்ணுங்க. பெருமாளோட அபிஷேகத்துக்கு இளநீர் வாங்கி கொடுக்கிறது உங்களுக்கு இன்னும் மிகச்சிறந்த ஒரு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். மிதன ராசி மிதன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். அருமையான பயிற்சி, குரு பயிற்சி மிதனத்திற்குன்னு சொல்லலாம். நிறைய வந்து வாழ்க்கையில் சோர்ந்து போயிருந்தாங்க, என்னம்மா நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணுறோம், புதுமை விரும்பிகள்னு உங்களுக்கே தெரியும், ஒரு தொடக்கத்துக்காக காத்து கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு அருமையான தொடக்கம் வந்து மிதனத்திற்கு. ஏன்னா 7-10 கூடையவர் அவரே வந்து திருப்பி ராசியில் அமருகிறார். கேந்திரத்திற்கு உரிய ஒரு கேந்திரம். ஏன்னா 1-4-7-10 கேந்திரம்னு சொல்லலாம். இது வரைக்கும் ஒரு ஸ்டேபிளாக இல்லை வாழ்க்கையில் அப்படின்றவங்களுக்குலாம் இப்பொழுது வந்து ஒரு ஸ்திரத்தன்மையை வந்து கொடுக்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல நிறைய பாசிட்டிவ் திங்கிங் வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா குரு ஒரு ராசியை வந்து பாசிட்டிவாக வைத்து கொள்ளக்கூடியவரே அவர் தான். நல்ல சிந்தனைகள், ஒரு செயல்பாடுகள் எல்லாமே இனிமேல் நம்மளும் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவோன்ற ஒரு தன்னம்பிக்கை, தைரியத்தை கொடுக்கும். அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா 5, 7, 9 உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 5ஆம் இடம் என்பது உங்களுக்கு குழந்தை பாக்கியம், அதே போல் உங்களுக்கான ஒரு பதவி, ஒரு அரசு துறை சம்மந்தப்பட்டதில் ஒரு வேலைலாம் நாங்கள் எதிர்பார்க்குறோம், செய்கிறோம், ஒரு பேர் புகழ் அங்கீகாரம் இதெல்லாமே உங்களுக்கு கௌரவத்தெல்லாம் கொடுக்கறத தாண்டி நான் வாழ்க்கையில் ஒரு படி மேலே உயரணும் அப்படின்றத வந்து இந்த 5 என்ற பூர்வ புண்ணியம் சொல்லும். உங்களுடைய பூர்வ புண்ணியம் இப்போ முழுமையாக ஆக்டிவேட் ஆகும்னு சொல்லலாம். நீங்கள் செய்த பூஜா பலன்லாம் நான் எவ்வளோ சாமி கும்பிட்டேன், இந்த சாமிங்களுக்கெல்லாம் கண் இருக்கா இல்லையான்னு தெரியலையே, இவ்வளோ கஷ்டப்படுறேன், யாருமே வந்து எனக்கு உதவி பண்ண மாட்டாங்களேன்னு அப்படின்னு எவ்வளோ புலம்பியிருப்பீங்க. அந்த புலம்பலுக்கெல்லாம் இப்போ வந்து குருவானவர் ரொம்ப அருமையாக உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்த்து உங்களுக்கு வந்து ததாஸ்துன்னு சொல்லி உங்களுக்கு அனைத்து விதமான நற்பலன்களையும் தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம். எங்களுடைய கர்மாவை மட்டும் கிளென்சிங் பண்ணிக்கோங்க. கர்மாவை எப்படிமா கிளென்சிங் பண்ணுறது? நினைக்கிறதெல்லாம் நல்லதையாகவும் எண்ணங்களையெல்லாம் நம்ம வந்து எப்போவும் ஒரு அன்புணர்வோடு மற்றவர் ஒரு சின்ன உதவி செய்தால் கூட அதுக்கு நன்றி உணர்வோடு, சிறுசாக உதவி செய்தால் அதை பெருசாக பாருங்கள். அவங்க பெருசாக ஏதாவது மனவலி கொடுத்துருந்தா அதை வந்து சிறுசாகிக்கோங்க. இதுதான் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து நேர்மறையாகவும் நன்றி உணர்வாகவும் அன்பாகவும் இருக்கிறோமோ நம்ம கர்மாவை வந்து கிளென்சிங் பண்ண ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். இந்த காலகட்டம் 7ஆம் இடத்துக்கு வர்றதுனால கணவன் மனைவி இந்த மிதுனத்துக்கு இந்த கலத்திரம் சார்ந்த பிரச்சனை இருக்கும். 7ஆம் இடமே பாதகம் மாரகமாக வருவதனால, அதனால் ஒரு கலத்திரத்தின் வழியில் எதனா பிரச்சனைகள் இருந்தால் பேசி தீர்த்து கொள்வது, திருமணத்தில் வந்து தடைகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கி இப்போ உங்களுக்கு பெற்று கொள்வது, நல்ல ஒரு வரன்கள் வருவது, மாப்பிள்ளை பொருந்துனா எங்களுக்கு பேக்ரவுண்டு சரியில்லை, இல்லை ஒரு நல்ல ஒரு சூழல் அமையலை, கிட்ட வருதுமா இந்த வரன் முடிஞ்சிடும்னு பார்க்குறோம் உடனே தடுத்து போகுது அப்படின்றவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு மன வாழ்க்கை வந்து அமையிறது. ரிலேஷன்ஷிப்பில் வந்து பிரச்சனையாக இருந்தவங்கெல்லாம் ஒரு காதல் திருமணம் புரியணுன்றவங்கெல்லாம் பெரியவர்கள் சம்மதம், அதுதான் வந்து இறைவனுடைய பெருங்கருணைன்னு சொல்லலாம். பெற்றவங்களே வந்து சம்மதித்து அவர்கள் தலைமையில் வந்து அந்த திருமணம் அவங்க ஆசீர்வாதத்தோடு நடப்பது, இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும். தந்தை வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் நீங்குவது, ஒரு நீண்ட தூர ஒரு ஆன்மீக பயணம், தந்தை வழி சொத்துக்கள் கிடைப்பது, நம்ம ஒருத்தர்கிட்ட ஹெல்ப்பு கேட்குறோம் அந்த ஹெல்ப்பு வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது, ஒரு பெரிய மனிதனுடைய ஆதரவு கிடைக்கிறது, இதெல்லாமே இந்த காலகட்டம் வந்து மிதுனத்திற்கு ரொம்ப அருமையாகவே இருக்குது. கடனை தீர்த்துருவீங்க. ஏன்னா 10ல் வரக்கூடிய சனி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து சிறப்பான வந்து ஒரு தொழில் முன்னேற்றத்தை கொடுத்து நல்ல லாபத்தையும் நல்ல ஒரு தொழிலில் உங்களுக்கான ஒரு பேர் புகழ் அங்கீகாரத்தையும் உள்ளூரில் மட்டுமன்றி வெளியூர்லேயும் வந்து கடல் கடந்து பிழைக்கக்கூடிய ஒரு திக்பலம் பெற்றவராக இருக்கிறார் கேந்திரத்தில் வந்து. அதனால் வந்து நல்ல சிறப்பான பலன்களை வந்து ஒரு நல்லவர் நம்ம கூட இருந்தால் நம்மளுக்கு எப்போ ஒரு தைரியம் இருக்கும் இல்லையா? அப்போ இறைவன் நம்ம கூடயே இருக்கிறாரு, இறைவனுடைய பரிபூர்ண அருங்கரகம் இருக்குன்னா அப்போ எவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கும். மன அழுத்தம் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்க. எதுக்குமே வந்து உடனே நடக்கலைன்றதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து விடுங்க. நல்லா சிறப்பாக அவங்களுடைய முயற்சிகளை போடுங்க. ஒரு சிலர்லாம் வந்து தொழிலை விரிவுபடுத்துவது, ஒரு தொழிலுக்கான ஒரு புதிய பல கிளை நிறுவனங்களை ஏற்படுத்துவது,
வெளியூர்லேயே என்னுடைய தொழிலை ஆரம்பிக்கணும்னு சொல்லி நீங்கள் வந்து ஏற்பாடு செய்வது, இது எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிறோம் மிதுன ராசியில் அப்படின்றவங்களுக்குலாம் குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டம் ரொம்ப அருமையாகவே கிடைக்கும். வேறு ஒன்றும் இல்லை, குலதெய்வ கோயிலில் எதனா ஒரு வேண்டுதல்லாம் வைத்திருப்பீங்க, அதெல்லாம் இப்போ போய் நீங்கள் வந்து அழகாக நிறைவேற்றிடலாம். அங்கே போய் உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட வந்து ஒரு பொங்கல் வைத்து வேண்டுதல் வைத்து வந்தாலே ஒரு வைத்தியம் இல்லாமலேயே இயற்கையாக பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் மிதுனத்திற்கு ரொம்ப அருமையாகவே இருக்குது. ஏன்னா ராகு அந்த இடத்துக்கு வரப்போகிறார் 9ஆம் இடத்துல. அதனால் உங்களுடைய ஹார்மோன்லாம் வந்து சூப்பராகவே வந்து ஆக்டிவேட் ஆகி இயற்கையாகவே குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இறைவன் கருணையால் கிடைக்கப்பெறும். இந்த காலகட்டம் நீங்கள் வந்து நல்லா இன்னும் உங்களுடைய பலன்களை வந்து சிறப்பாக எடுத்து செல்வதற்கு அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய 24, 27 அதே போல் 75, 40வது பாடலை வந்து படித்து கொண்டு வரும்பொழுது உங்களுடைய வாழ்வில் வந்து மிகப்பெரிய முன்னேற்றங்களை வந்து கண்கூடாக காணலாம். நேரம் கிடைக்கும்பொழுது திருச்செந்தூர் சென்று பச்சை நிறத்தில் இருக்கிற முருகன் வந்து வள்ளி தேவையானோட இருப்பார், அந்த பச்சை பட்டு உடுத்தி அந்த முருகரை வணங்கி வருவது உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கைமேல் தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மிதுன ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிதுன ராசி அன்பர்களுக்கு மிதுன ராசி ஜென்மகுரு உள்ளே வர்றாருங்க. நீங்கள் ஜென்மகுரு வந்தால் ஏற்கனவே நீங்கள் ரிஷபராசி சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ ஜென்மகுரு எங்களை எதுவும் கஷ்டப்படுத்திடுவாரா, ஏதாவது தாக்கம் வந்துடுமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா, ஜென்மகுருன்னா என்ன? குரு பகவான் நம்ம பக்கத்தில் வந்துட்டார். குரு பகவான் உங்கள் பக்கத்தில் வந்திருக்காரு. இப்போ உங்கள் ஆசிரியர் உங்கள் பக்கத்தில் அமர்ந்திருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ஃபில்ட்ரு பண்ணுவீங்க. உங்கள்கிட்ட உள்ள எதிர்வினையான கதிர்வீச்சுகள் உங்களை விட்டு போயிடும், நேர்மையான கதிர்வீச்சுகள் உங்களை சுற்றி செயல்படும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களை தூய்மைப்படுத்தி கொள்வீங்க. ஏதாவது சின்ன சின்ன தவறுகளோ சின்ன சின்ன விஷயங்களோ ஒரு விஷயங்கள் உங்களை செயல்படுத்துதுன்னா நீங்கள் அதை விட்டு வெளியே வருவீங்க. அப்படி வெளியே வந்த நபர்கள், வெளியே வரக்கூடிய நபர்களுக்கு குரு பகவான் மிகப்பெரிய பாதிப்பை ஜென்ம குருவில் கொடுக்க மாட்டார். ஸோ பயப்படாமல் குருவை வெல்கம் பண்ணி மிதுன ராசிக்காரர்கள் வரவேற்று கொள்ளலாம் என்பது என்னுடைய கருத்து. சரி, ஓகே. இப்போ குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளே வந்துட்டார். உங்கள் ராசியில் அமர்ந்த குரு பகவான் எந்தெந்த ராசியெல்லாம் பார்க்க போகிறார் அப்படிங்கும்போது, எப்பவுமே குரு அமர்ந்த இடத்தை விட பார்க்கும் இடம் சுபத்தன்மை பெறும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏன்னா ஜோதிடம் என்பது இப்போ ஜோதிடர்களை விட நம்ம பார்க்குற நேயர்கள் தான் பர்ஃபெக்டாக பலன் சொல்லக்கூடிய அளவில் அப்படியே அப்சர்வ் பண்ணுறாங்க. என்ன பார்வை, என்ன விஷயங்கள், எங்கே அமர்ந்திருக்காங்க, அவங்க என்ன சாரம் வாங்கியிருக்காங்க, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட கலவுக்கீழாகவே வீடியோ பார்த்துட்டு நம்மகிட்ட கால் பண்ணி பேசுகிறாங்க, கேட்குறாங்க. ஜாதகம் பார்க்கும்போது நம்ம சொல்லும் போது அவங்க நிறைய விஷயத்த நமக்கு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா நம்மளை பொறுத்தளவு ஜோதிடம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆளுங்கடலில் உள்ள முத்து. அதை முழுமையாக அளவெடுத்து சொல்லவும் முடியாது, அதை கடந்து செல்லவும் முடியாது. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான கலையை தான் ஜோதிட கலை. அந்த கலையை எல்லாருமே கற்றுக்கணும். எல்லாருக்குமே எல்லா விஷயம் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல விஷயங்கள், அற்புதமான விஷயங்கள் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. அப்போ தானே நம்மளுடைய ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பயணங்கள் மேலும் மேலும் வளர்ச்சி அடையும். அதான் முக்கியம். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, நமக்கு பொறுத்தளவு ஆன்மீகம் என்பது ஒரு உயிர் நாடி என்பது எல்லாரும் மனசில் வச்சுக்கிற வேண்டிய சூழ்நிலை. இதை ஏன் எங்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா, உங்கள் ராசிக்கு குரு வந்திருக்காரு. அப்போ குரு வந்தால் ஆன்மீக பயணத்தை அதிகமாக நட வேண்டும். ஒரு அரசாளக்கூடிய தகுதியும் அரசனை ஆட்டி வைக்கக்கூடிய தகுதியும் குரு அமர்ந்தவருக்கு ஒரு மிகப்பெரிய செயல்பாடு குரு பகவான் கொடுப்பார். அப்படி வைக்கும்பொழுது குரு பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடான துலாம் ராசியை தன்னுடைய 5ஆம் பார்வையான விசேஷ பார்வை மூலமாக பார்க்குறார். அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம் பார்க்குறார். அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் பார்க்குறார். அப்போ இங்கே என்னென்ன விஷயங்கள் இயங்குது அப்படின்னா 5, 7, 9 மிதுன ராசிக்காரங்க 5, 7, 9 இயங்குனா என்னென்ன மகிழ்ச்சிகளை மட்டுமே அதிகமாக சந்திப்பீங்க. சந்தோஷம், பொருளாதாரத்தை விட சந்தோஷத்தை அதிகமாக எதிர்நோக்கி பயணிப்பதற்கான ஆற்றல் நம்மளுடைய மிதுன ராசிக்கு செயல்பட போகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுடைய மனதில் உள்ள தேவையில்லாத அழுத்தங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை விட்டு கடந்து செல்லும். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரு பயிற்சிக்கு அப்புறம் கேது பகவானும் உடனே பயிற்சியாகி வரார். அப்போ
இவ்வளோ நாளாக சந்தோஷம்னா என்ன அப்படின்னு கேட்க வேண்டிய சூழ்நிலை 1.5 வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் பட்ட பாடு பெரும்பாடாக இருந்திருக்கும். ஸோ அந்த நிலையிலேருந்து ஒரு மாற்றம், நிலையான தெளிவான ஒரு முடிவு எடுத்தேன்ப்பா, ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டேன் அப்படிங்கிற தன்மையில் நீங்கள் இயங்க போகிறீங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களை அடிச்சுக்க யாருமே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பிடித்தமான உறவை தேடுவதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு உங்களுக்கேற்ற ஒரு காதலனோ அல்லது காதலியோ பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காதல் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க, காதலில் வெற்றி கிடைக்குமானா குருவின் பார்வை மூலமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய கற்பனை ஆற்றல்கள் வளரும். சினிமா துறையில் யார் இருந்தாலும் சரி, நகைச்சுவை, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கவிதை, கட்டுரை, எந்த டிபார்ட்மெண்ட்டில் சினித்துறையில் வேலை பார்க்குற அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் தன்னுடைய முழு திறமையை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கிறது என்று பார்க்குறோம். குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கோங்க, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க முடியல, நாங்கள் போகாத கோயில் கிடையாது, வேண்டாத சாமி கிடையாது, கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்கள் யாரேனும் வீடியோவை பார்த்தால், அதான் முக்கியமான விஷயம், யாரேனும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குருவின் பார்வை மூலமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது நிதர்சனமான உண்மை. வெளிநாடு யோகங்கள் உண்டு. வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டில் இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு. பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய முழு திறமையும் இனிமேல் என்ன பண்ணுவாங்கன்னா வாட்ச் பண்ணுவாங்க. உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டியாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் கூட உள்ள நபர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய முதலாளியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மேல் உள்ள அதிகாரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் உங்களுடைய செயல்பாடை இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை எதிர்நோக்கி பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய முழு திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வரும்போது அதற்கான ஒரு பெருமையும் புகழும் பேரும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குரு பார்வையின் மூலமாக கிடைக்க போகுது. ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, திருமணம் நடக்கலைங்க, வயது ரொம்ப ஆயிடுச்சு, 20 வயசு 23 வயசுக்கு மேலே போச்சு, 25 வயசு போல வச்சு, 30 வயசு போல வச்சு, 40 வயசு கூட ஆகிட்டுங்க, திருமணம் நடக்கலைங்க, பலவிதமான தடைகள், நாங்கள் எடுத்த முயற்சி எல்லாமே தோல்வி. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்காரன் உங்களுடைய ராசிக்கு 12 அமர்ந்தார்ல. ஸோ அப்போ எடுக்கிற முயற்சி எல்லாமே தோல்வி. கடைசி பாயிண்டில் போய் கூட பூ வைக்கும்போது கூட ஏதோ ஒரு விஷயத்தில் யாரோ ஒருத்தன் வந்து உழைப்புட்டான், அந்த கடைசியாக பூ வச்சது இருந்துச்சு, பூ வச்சதுன்னா நிச்சயம் பண்ணது, ஓகேவா. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் கூட எங்கள் திருமணம் தடைப்பட்டுருச்சு, எங்களுக்கேற்ற வாழ்க்கை துணை வருமா அப்படின்னா, உங்களுக்கேற்ற வாழ்க்கை துணையை நீங்கள் பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். அதுக்கேற்றபடியாக கணவன் மனைவி ஒற்றுமையாவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. ஒற்றுமையாகி வெளியூர் வெளி மாநிலங்கள் பயணம் செய்வதற்கான ஒரு மகிழ்ச்சியான தன்மையில் கிரகங்கள் இயங்க போகுது. உங்களுடைய தகப்பனாருடைய அன்பு அரவணைப்பு இனிமே கிடைக்க போகுது. இவ்வளோ நாளாக அப்பாவோட ஆசீர்வாதம் இல்லை, அப்பா கிட்ட ஒரு ஒரு அன்பு வாங்க முடியல, பாசம் வாங்க முடியலன்னு வருத்தப்பட்டீங்களா, அந்த வருத்த நிலைகள் மாறப்போகுது. ஸோ அப்பாவின் முழு ஆசீர்வாதம் அப்பா மூலமாக அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிப்பதற்கான சூழ்நிலைகளை குரு பகவான் கொடுக்க போகிறார். ஆடம்பர வாழ்க்கை அதிகமாக வாழாமல் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்கிறது உண்மையாக சொல்ல முடியும். ஸோ மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை, சிறப்பான தன்மைகளை குரு பார்வை மூலமாக நீங்கள் முழுமையாக பெற போகிறீங்க. அரசியலில் பயணிக்கிற நம்மளுடைய மிதுனராசிக்காரர்கள் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியாக, ஒரு மாவட்ட செயலாளரோ அல்லது மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் பயணிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை பார்க்கிறோம். மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடினமாக முயற்சி எடுங்க. உங்களுடைய ஆசிரியரை மதிக்க கற்றுக்கோங்க. ஏன்னா குருவே உங்கள் ராசியில் உட்காந்துருக்கார். அப்போ ஆசிரியருக்கு தினமும் அவருக்குரிய மரியாதை கொடுத்து, இந்த மாணவன் சிறந்த மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய ஒரு பேரும் புகழும் வாங்கக்கூடிய அமைப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன. குடும்ப பெண்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. இவ்வளோ நாளாக உங்களை கேரே பண்ணாமல் இருந்த உங்களுடைய குடும்பம் இனிமேல் உங்களை மட்டுமே ஒரு நல்ல விதமான பார்வை மூலமாக உங்களை அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக நீங்கள் இந்த குரு பயிற்சியில் எடுத்துக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றமும் மகிழ்ச்சியும் அதிகமாக வருவதற்கான சூழ்நிலைகள் குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகிறார்.